இந்த அரங்கு எனக்கு முற்றிலும் புதுமையானது. காரணம், நான் பல்காலும் நடனத்தோடும் இசையோடுமே தொடர்புடையவன். என்னுடைய வாழ்க்கை தொடங்கியது இயல் தமிழோடு. அதுவும் குறிப்பாக இலக்கணத்தில் என்னுடைய ஈடுபாடு மிக அதிகம். இன்றைய விழா நாயகராக இருக்கக்கூடிய அரங்கர் அவர்கள் அஞ்சல் வழி கல்வித்துறையில் தலைவராக இருந்த பொழுது நான் அவருக்கு அறிமுகமாயினேன். அன்றையிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட வகுப்பு எது என்றால் இலக்கணமாகத்தான் இருக்கும். சற்றேறக்குறைய ஒரு 20 ஆண்டுகள் தொல்காப்பியமும் நன்னூலும் என்னுடைய பாடப்பொருளாகவும் நடத்துவதற்கு உண்டான நூலாகவுமே கழிந்தது. பின்னர் மெல்ல நான் நடனத்துறையினுள் பங்களிக்க வேண்டும் என்ற ஒரு தேவையும் அதன் கண் ஒரு ஈடுபாடும் என்னுள் தோன்றியது. காரணம் என்னவென்றால், இன்றைய தமிழ் மரபிலே எல்லாவற்றினுக்கும் முன்னோடியாக தமிழ் நூல்கள் பலவற்றை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் நடனம் என்கின்ற ஒன்றனுக்குத்தான் ஏதோ வடமொழியிலிருந்து அதற்கு என்று வருவித்தது போல நூல்களை சொல்லுகிறார்கள். இல்லை, அதற்கும் நம்முடைய தமிழ்தான் முன்னோடி என்ற ஒரு கருத்தை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நூலினை, அந்த துறையினை ஆராயத் தொடங்கினேன். அதுவே இப்பொழுது வாழ்க்கையாக போய்விட்டது. மெல்ல மெல்ல இலக்கண உலகிலிருந்து விலகி இப்பொழுது முழுவதுமாக நடனத்துறையினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன். இந்த சூழலில் இந்த நூலை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்தி பேச வேண்டும், இந்த நூல் அறிமுகமாக உங்கள் உரை இருக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது நான் உண்மையிலேயே வியந்து போனேன். என்ன நம்பிக்கையில் என்னை இங்கு அழைத்திருக்கிறார். இங்கே மேடையில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு உரிய துறையில் ஆளுமை உடையவர்கள். பெரும்பாலும் சித்த இலக்கியங்கள், சித்த மருத்துவம் அல்லது ஆன்ம நேயம் அல்லது ஆன்ம வழிபாடு இவைகளிலேயே தோய்ந்த ஒரு ஈடுபாட்டாளர்கள். அதிலிருந்து நான் முற்றிலும் வேறுபட்டவர். இவர்கள் எல்லாம் ஆன்மீகத்தை தேடுவார்கள், நான் ஆடலை நாடுவேன். ஆனால் இறுதியில் பார்த்தீர்கள் என்றால் ஆடலும் ஆன்மீகத்தினுடைய தேடலில் தான் போய் முடியும். அதனால்தான் நாம் இறைவனையே ஒரு ஆடலுக்கு உரியவனாக மாற்றி வைத்திருக்கிறோம். இதுதான் என்னை பற்றின அவரோடு எனக்கு இருக்கக்கூடிய நட்பின் அடிப்படை. கடந்த 30 ஆண்டு காலமாக அந்த நட்பு தொடருகிறது. ஏதாகிலும் உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நானும் கேட்பதுண்டு, அவரும் உடனாக கேட்டு இந்த துறையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கிறது எவ்வாறு என்று கேட்பார். இந்த கருத்து பரிமாற்றம் எங்களிடையே இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நட்பு. வேறு எந்த சிந்தனையும் எங்களுக்கு இடையே கிடையாது, கருத்து பரிமாற்றங்கள் மட்டுமே. இந்த நூலை பற்றின ஒரு அறிமுகம் என்று சொன்னார். இந்த நூலினுடைய தலைப்பை பாருங்கள், சொல்லலாமா. இந்த தலைப்பில் கூட எனக்கு வினோதம் ஏதும் இல்லை. அந்த தலைப்பை எழுதி பக்கத்தில் ஒரு ஆச்சரிய குறி போட்டிருக்கார். ஒரு வினாக்குறி போட்டிருந்தாலாவது சொல்லலாம் அல்லது சொல்லக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துள்ளோம். இப்படிப்பட்ட கருத்துக்களை நான் சொல்லலாமா என்று கேட்டால், ஒரு வினாக்குறி போட்டிருந்தால் சொல்லலாம், உடன்பாட்டில் விடை கொடுக்கலாம். இல்லை, சொல்லக்கூடாது, மறுத்துடலாம். ஆனால் ஆச்சரிய குறி போட்டிருக்கிறார். இதனுடைய நோக்கம் என்ன? இவ்வாறு உண்டான கருத்துக்களை நான் சொல்லலாமா, இல்லை இதில் உங்கள் முன் சொன்னதினால் நீங்கள் இதை பிறருக்கு எடுத்து சொல்லலாமா, இல்லை இவ்வாறு சொல்லுவதினால் சமூகத்தில் ஏதாகிலும் பயன் ஏற்படுமா? இதான் அவருடைய கவலை. இந்த நூல் முழுக்க முழுக்க என்னுடைய மொழியில் சொல்லுவதாக இருந்தால் தனிமையின் புலம்பல். மன்னிக்க வேண்டும், இந்த கருத்தை சொல்லுவதற்கு இது தனிமையின் புலம்பல். காரணம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அனுபவங்கள் தான் நம்மை முழுமைப்படுத்துகிறது. அவ்வாறு நாம் முழுமைப்படக்கூடிய சூழல் தோன்றுகின்ற பொழுது இந்த முழுமை நோக்கிய நம்ம பயணத்தில் நாம் எவைகளையெல்லாம் கடந்து வந்தோம் என்கின்ற ஒரு மீள்பார்வை மனதுக்குள்ள தோன்றும். அப்படி தோன்றுகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் நாம் கடந்து வந்தவைகள் எல்லாம் எவையெல்லாம் நமக்கு படிப்பினையை தந்தது, எவைகளெல்லாம் மேலும் நாம் படிப்பதற்கு வாய்ப்பினை உருவாக்குகிறது. இந்த 2 சிந்தனை தான் மனித வாழ்க்கை.
ஒன்று, நான் கடந்து வந்த பாதையில் கற்றது என்ன, இனி வரக்கூடிய வாழ்க்கையில் நான் கற்கப் போவது என்ன. இந்த தேடல் தான் மனித வாழ்க்கை. இந்த தேடலுக்கு உட்படுகின்ற பொழுது சில நேரங்களில் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனைகள் போல் பல தோன்றும். இதற்கு நாம் இலக்கிய தரமான ஒரு சொல்லணும்னா அறச்சீற்றம். இது எல்லாருக்கும் இருந்திருக்கு, எல்லோருக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த அறச்சீற்றம் இல்லை என்றால் நம்மை நாம் முழுமையாக மாற்றிக்கொள்ள முடியாது. நம்மால் சமூகம் மாறுகிறது என்பது அடுத்த நிலை. நம்மை நாம் முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முள் தோன்றக்கூடிய அந்த அறச்சீற்றத்தை நாளுக்கு நாள் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தால்தான் அந்த அறச்சீற்றத்தினால் நம்மை செம்மைப்படுத்தி கொள்வோம். அந்த செம்மையான நம் வாழ்வு பிறருக்கு ஒரு பாடமாக, படிப்பினையாக அமைந்து அவர்கள் செம்மைப்படுவதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்கும். இந்த நூலில் 9 தலைப்புகள். அந்த 9 தலைப்புகளில் 3வது தலைப்பு இவருடைய நண்பர், எனக்கும் நண்பரும் கூட, சென்னை லயோலா கல்லூரியில் பேராசிரியராக இருந்து தமிழ் துறையில் ஓய்வு பெற்ற பாலராவாயன். அவர் இன்றைக்கு வந்திருப்பார்னு எதிர்பார்த்தேன், வரலை. அவரோடு ஏற்பட்ட விவாதத்தை மையமாக வைத்து கொண்டு ஒரு 3வது நிலையில் இந்த கட்டுரையை 3வது தலைப்பில் பேசியிருக்கிறார். முதல் தலைப்பு என்னவென்றால், எதனை யாருக்கு சொல்லுவது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உரியதாகிய பிரச்சனை. இது இன்று நேற்று வந்ததல்ல, வள்ளலார் காலத்தில் இருந்தது, அவருக்கு முன்பு வாழ்ந்த சித்தர்கள் காலத்தில் இருந்தது, அவர்களுக்கு முன்பு வாழ்ந்த காப்பிய காலங்களிலே வாழ்ந்த புலவர்களுக்கு இருந்தது, அதற்கு மேலும் சங்க இலக்கியங்கள் இருந்தது. ஏதாயிலும் ஒன்றை நாம் சொல்ல எடுத்து கொள்ளுகிறோம் என்றால் யாருக்கு சொல்லுவது? வள்ளுவர் சொன்னது போல, அமிழ்தத்தை கொண்டு பாழ் நிலத்தில் ஊற்றுவது போல அறிவுரையை நீ தவறான இடங்களிலே சொல்லிவிடாது. சரி, சொல்லக்கூடாது என்பது நமக்கு தெரிகிறது, நாம் யாரிடம் சொல்ல வேண்டும் என்று தெரிகிறதா? என் கவலை அதுதான். இந்த கருத்தை இன்னார் முன் சொல்லக்கூடாது, சரி, யார் முன் சொல்லுவது? அப்பொழுதுதான் அந்த கருத்தினுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், சொல்லக்கூடிய நமக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆகவே பகவத்கீதையிலிருந்து மேற்கோளை காட்டுகிறார் நூலாசிரியர். பகவத்கீதையிலே கண்ணன் சொல்லுகிறான், என்னை அறியாதவர்களுக்கும் என்னை அணுகாதவர்களுக்கும் என்னால் சொல்லப்பட்ட இந்த கருத்திலே ஈடுபாடு அற்றவர்களுக்கும் இந்த கருத்தை சொல்லாதே, என்னுடைய வாசகமாகிய கீதையினை சொல்லாதே. சொல்லாதே சொல்லாதே என்று சொல்லி கொண்டு வருகிறோமே, யார் மாட்டி சொல்லுவது? அதை நாம் யோசிக்கணும் இல்லையா? யாருக்கு இதை சொல்லுவது? வள்ளலாரை போல கடை நிறுத்தோம் கொள்வார் இல்லைன்னு கடையை மூடிக்கொண்டு போவதில்லை. நம்முடைய சமூக பொறுப்பு என்ன இருக்கிறது? இந்த சொல்லலாமா என்பதனுடைய எதிர்விளைவு என்னவென்றால், நான் சொல்லலாமா என்று எவைகளையெல்லாம் ஒரு ஆச்சரிய உணர்வோடு பார்க்கிறேனோ அதனை இந்த நூலிலே சொல்லி இருக்கிறேன். கற்கக்கூடிய நீங்கள் பிறர் மாட்டு எடுத்து சொல்லுங்கள் என்ற ஒரு அறைகூவல் தான் இந்த நூல். இந்த நூலில் சொல்லப்பட்ட அந்த அறைகூவல் என்னால் சொல்ல முடியக்கூடிய அளவு வரைக்கும் சொல்லி இருக்கேன். 2வது தலைப்பை பார்த்தீர்கள் என்றால் அதைவிட வேடிக்கை என்னவென்றால், அறியாமை, இயலாமை, முயலாமை. இந்த 3ம் உளவியல் தத்துவத்தின் நோக்கில் பார்த்தால் நம் உடனோடு பிறந்த உணர்வுகள், பேசிக் இன்ஸ்டிங்க்ட். இந்த 3மே, அறியாமையும் இயலாமையும் முயலாமையும் நம்முள் இருக்கக்கூடிய உயிர் குணங்கள் தான். இதை காலப்போக்கில் நாம் பெற்ற அறிவினாலும் அனுபவத்தினாலும் போக்கிக் கொள்ளணும். இந்த தலைப்பின் கீழ் அவருக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்னவென்றால், அறியாதது தப்பில்லை, ஆனால் எனக்கு அது அறியவில்லையே என்கின்ற உண்மை கூட புரியாமல் நான் அறிந்தவனாக பேசுகிறேன் பாருங்க, அதுதான் தப்பு. எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற நியதி இல்லை. அப்படி யாரும் இருக்க முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும். ஆசிரியரே, நூலாசிரியரே 60 நூல்கள் எழுதியிருக்கிறார்.
60 நூல்களுக்கு மேலாகவும் இந்த உலகம் பறந்து இருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட செய்திகள் இன்னமும் வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தரும். அதை இன்னமும் நாம் எத்துணை நூல்களாக எழுத போகிறோமோ தெரியாது. ஆகவே இன்று அறிவது. ஆகவே இந்த அறியாமை என்பது எல்லோருக்கும் உரியது. ஆனால் இந்த அறியாமையை நாம் கொண்டிருக்கிறோமா என்பதை உணருவது இல்லை. சீன நாட்டில் வாழ்ந்த அறிஞன் கன்ஃபியூஷியஸ் ஒரு இடத்துல வேடிக்கையாக சொன்னான், எது ஒருவனிடம் இருக்கக்கூடிய மிகச் சான்றாண்மை உயர்ந்த குணம்னு கேட்ட பொழுது எல்லோரும் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்தார்கள். பிறருக்கு ஈகையோடு இருத்தல், பிறரோடு கனிவோடு பேசுதல், இனியவற்றை கூறுதல், எல்லாவற்றையும் மறுத்து கொண்டே வந்தான் கன்ஃபியூஷியஸ். இறுதியில் அவன் ஒரு முடிவிற்கு வந்து சொல்லுகிறான், நீங்கள் சொல்லுவதெல்லாம் உயர்ந்த குணம் அல்ல. எது உயர்ந்தது என்றால் அது ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறார்கள், கிரேட்னஸ் லைஸ் நாட் இன் எவர் ஃபாலிங் பட் ரிஃபைனிங் எவ்ரி டைம் வி ஃபால். பெருந்தன்மை என்பதும் அறிதல் என்பதும் தவறு செய்யாமல் இருப்பதில் இல்லை, தவறுகளை செய்கின்ற பொழுது நாம் இந்த தவறை செய்துவிட்டோமே என்று உணருகின்ற நிலையில் இருக்கிறது. இந்த அறியாமையினுடைய அடிப்படை அதுதான். அறியாமை என்பது பிறந்த காலம் தொட்டு மரணம் நம்மை தீண்டுகிற வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு சூழலில் அதனை கடக்கின்றோம். கடப்பதற்கு இயலக்கூடியன செய்ய வேண்டும். அது நம்மால் இயலாதது என்று ஒதுக்கக்கூடாது. இன்றைக்கு வெகு பேர் அவ்வாறு ஒதுங்குதல் தான் இந்த ஆசிரியரினது கோபமே. இது இயலும், உன்னால் இயலும் என்பதை முதலில் ஈடுபடுபவர்கள் நம்ப வேண்டும். மற்றவர்கள் எடுத்து சொல்லுவது போல இருக்கக்கூடாது. இன்றைய பெரும் பேராசிரியர் சொன்னது போல கணியன் பூங்குன்றனார் வரிதான், நம்ம யாரேனும் வியந்து பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாம் எதனையுமே செய்ய வேண்டாம். நமக்கு எது இயலுமோ, எதன் கண் நமக்கு உண்டான நாட்டம் இருக்கிறதோ அதன் கண் நம்மை நிலைநிறுத்தி கொண்டால் போதுமானது. வாழ்க்கையில் பலவற்றை சாதிக்க வேண்டாம், நம்மால் இயன்ற ஒன்றை தேர்ந்தெடுப்போம். தேர்ந்தெடுத்த ஒன்றையே வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளணும். வேறு ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையில் எது வெற்றினா இதுதான் வெற்றி. அப்போது அறியாமை எது, நமக்கு எது தேவை என்று தெரியாதது அறியாமை. தேவை எது என்று தெரிந்ததன் பின் அதை அடைய வேண்டும் என்கின்ற தடை முயலாமை, அதுவும் இருக்கக்கூடாது. அப்போ அறியாமை இயலாமை போனதற்கு பிறகு இறுதியில் வருவது எது என்றால் மிக மூன்றாவதான விளக்கம், ரொம்ப அழகான விளக்கம், முயலாமை. இதுதான் அடிப்படை. தெரியும், என்ன முயற்சி எடுக்க வேண்டும் புரியும், ஆனால் தொடர்ந்து அதன் கண் ஈடுபடுவது இல்லை. இன்றைக்கு ஆசிரியராக இருப்பதனால சொல்ல முடியும், பெரும்பாலான மாணவர்களினுடைய தோல்விகளுக்கும் அவர்களினுடைய மன பிறழ்ச்சிகளுக்கும் காரணம் முயலுதலை தொடர்ந்து செய்வதில்லை. அது ஒரு தொடர் ஓட்டம். முடிவு என்பது முயலுதலுக்கு எல்லையே கிடையாது, இறுதி வரை முயன்று கொண்டே இருக்கும். ஆகவே இந்த இரண்டாவது தலைப்பில் அவர் சொல்ல வந்தது, உன் வாழ்க்கைக்கு உரியதை ஏன் சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒன்றை அறியாமல் இருக்கிறார். இந்த அறச்சிற்றம் இதை மேற்கோளாக சொல்லணும்னாக்க வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. என்னுடைய குடும்பத்தில் அனைவரும் பொறியாளர்கள். பொறியாளர்கள்னால் சாதாரண நிலையில் பொறியாளர்களாக இல்லை, ஒவ்வொருவரும் அந்தந்த துறையில் முதுமுனைவர் வரைக்கும் போய் பல உலக நாடுகளில் இன்னமும் பெரும் தகுதிகளில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் என் தந்தை உட்பட பொறியாளர். நான் ஒருவன் தமிழுக்கு வந்தேன். நான் தமிழுக்கு வந்த பொழுது கூட அப்பொழுது அந்த பிஏ இளங்கலை இலக்கியத்தை கூடலாம் போல தர்மபுர ஆதீனத்தில் புலவர் பட்டத்திற்கு போனேன். என்னை சார்ந்திருந்த சுற்றம், என் தந்தையோடு தொடர்புடைய பல நண்பர்கள் என்னை இதுதான் என்று இல்லை, எல்லா விதங்களிலும் என்னை ஏளனம் செய்தார்கள். நான் வெட்கெல்லாம் படுறதே கிடையாது, ஏளனம் செய்தார்கள். தமிழை படித்து என்ன செய்ய போகிறாய்? அடுத்த வார்த்தை சேர்ந்து வரும், உருப்படாமல் போக.
நான் எது பற்றியும் கவலை கொள்ளலை. என்னை அறிமுகப்படுத்திய மருத்துவர் ஐயா கூட சொன்னார், பல ஊர்களில் போய் நான் படித்தேன். எது எங்கு சிறந்ததாக இருந்தது என்று நான் கருதினேனோ அந்த இடங்களுக்கு தேடிப்போம். அவ்வளவுதான். இலக்கணம் கற்க வேண்டும்ன்ற ஆர்வம் தர்மபுராதீனத்தில் புலவர். ஒப்பியல் இலக்கியம் கற்க வேண்டும், மதுரை பல்கலைக்கழகத்தில் முதுகலை ஒப்பியல். புதிய தத்துவ நோக்கங்களிலே தெரிந்து கொள்ள வேண்டும், சமண தத்துவத்தை பற்றின ஆய்வு எம்ஃபில் நேஷனல் கல்லூரி திருச்சி. பின்னர் அணியிலக்கணத்தினுடைய வளர்ச்சியும் தோற்றமும் தெரிய வேண்டும், சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம். தேடி தேடி தான் சேர்த்தது. ஆனால் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இந்த முயலுதல் இயலுதல் அதனால் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால், இன்றைக்கு நான் தெரியப்பட்டிருக்கக்கூடிய அளவினுக்கு என் குடும்பத்தில் இருக்கிறவர் யாருடைய பெயரும் பிறருக்கு தெரியாது. இதான் அடிப்படை. இப்போ நான் எதனை தேர்ந்தெடுத்து கொண்டேனோ அந்த தேர்ந்தெடுத்தல் என்பதில் நான் முயல வேண்டும். இந்த முயலுதல் இன்றைய இளைஞர்களுக்கு இல்லை என்பது என்ன? அவரும் பேராசிரியர், கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகத்திலையும் எத்துணை மாணாக்கர்களை பார்த்துருக்கிறார். எல்லோருக்கும் முனைவர் பட்டம் வாங்கணுன்ற ஆர்வம் இருக்கும். ஆனால் அதற்கு உண்டான தேடுதலோ அதனுக்கு உண்டான உழைப்போ அதை முயன்று பெற வேண்டும் என்கின்ற வேட்கையோ இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து சொல்லுவார்கள், சார் ஒரு டாக்டரேட் பண்ணணும் சார். எனக்கு அந்த அனுபவம் உண்டு. ரொம்ப அவர்களுடைய எதிர்பார்ப்பே அவ்வளவுதான். எதில் பண்ண போகிற நீங்கள் சொல்லுங்களேன். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், நான் ஆசிரியன் அப்பா, ஜோதிடன் இல்லை. நான் ஆசிரியர், ஜோதிடன் இல்லை. உனக்கு என்ன தெரியும் என்பதை சொல்லுவதற்கு நான் ஜோதிடம் சொல்லவல்ல. உனக்கு என்ன துறையில் ஈடுபாடு இருக்கோ அதை சொல், அதை விவாதிப்போம். இதற்கு கூட அவர்கள் தயாராவதில்லை. அதனால் இந்த 3 நிலைகளிலே மாந்தர்கள் இருந்தால் அது சமூக கேடு என்ற கவலை அவருக்கு இருக்கிறது. அடுத்தது இந்த 3வது கட்டுரை தான் கொஞ்சம் பெரிய கட்டுரை, நல்லது செய்தல். இன்றைய உலகத்திற்கு பலமுறை திரும்ப திரும்ப சொல்லப்பட வேண்டிய ஒரு மேலான கருத்து எது என்றால், இளைஞர் முதல் பெரியவர் வரை நாம் இயன்ற வரைக்கும் நல்லதை செய்யுங்கள் என்று சொல்லுவதற்கு முன்பு கொஞ்சம் நல்லதை சிந்தியுங்கள் என்று அறிவுறுத்த வேண்டியிருக்கிறது. இந்த உலகம் இயங்கி கொண்டிருப்பதற்கே காரணம் ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் அல்லவா, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அது எதனால் வருகிறதுனா, ஒருவர் மாட்டு ஒருவர் கொண்டுள்ள நல்ல விதமான சிந்தனைகள் தான். அந்த நல்ல சிந்தனை தான் ஒருவர் மாட்டு ஒருவருக்கு உண்டான நம்பிக்கையை வளர்க்கிறது. அந்த நம்பிக்கை தான் இந்த உலக இயக்கத்தினுக்கே ஒரு ஆக்க சக்தியை தருகிறது. நல்லதை சிந்தித்தல் என்பது ஆக்க சக்தியின் ஊற்றுக்கண்ணாக இருக்க வேண்டும். அதை நாம் பெரும்பாலும் இழந்திருக்கிறோம். யாரிடம் எதை வேண்டுமானாலும் கேட்டுப்பார். எல்லோரும் கோவிலுக்கு ஏன் செல்லுகிறார்கள்னு கேட்டால் நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. இறைவனிடம் போய் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் கேட்பதற்கு செல்லுகிறீர்களே, கொஞ்சம் மாற்றி கேட்டு பாருங்களேன். இதுவரைக்கும் எனக்கு கொடுத்ததெல்லாம் அதற்கு உரிய நன்றி செலுத்த நான் வந்திருக்கிறேன்னு போய் வணங்கி பாருங்களேன். இதுவரை எனக்கு கொடுத்தது இவ்வளவு கொடுத்திருக்கிறாயே, பிறரோடு ஒப்பிடுகின்ற பொழுது என்னை இப்படிப்பட்ட உயர் நிலையில் வைத்திருக்கிறாயே, அதற்கு நன்றி என்று ஒரு முறை கோவிலுக்கு சென்று அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவதற்காக போங்களேன். இந்த நல்ல சிந்தனை இருந்தால் சமூகத்தில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அவருக்கு அடுத்த ஒரு பெரிய கோபம் என்னன்னா, இந்த நூல் வழியாக காட்டினது, வழிபாடுகளில் நாம் பின்பற்றக்கூடிய சடங்குகளை எல்லாம் பட்டியலிட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 60 சடங்குகள். அந்த சடங்குகளினால் உனக்கு இறை உண்மை எப்படி தெரியும்? அதான் ஒரு கேள்வி. சடங்குகள் என்பன எதற்காக? அதில் பல நூதனமான சடங்குகளை விவரிக்கிறார். எனக்கு ரொம்ப கவலை அதுதான். இந்த நூலை யாரேனும் படித்து நேர் எதிர்விளைவுக்கு போயிட்டு இப்படியும் சில சடங்குகள் இருக்கும் போது இருக்கிறது, இவைகளை செய்தால் உடனே இறையருள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் அந்த சடங்குகள்லையும் அவர்கள் ஈடுபாடு காட்டி விடுவார்களோன்ற பயம். அதில் ஒரு கொடூரமான சடங்கை குறிப்பிட்டிருந்தார். ஒருவரை படுக்க வைத்து அவர் மார்பின் மீது ஒரு உரலை வைத்து அந்த உரல்ல மஞ்சளை இட்டு இடிப்பார்களாம்.
அது அப்படி ஒரு நேர்த்தி கடனம். எங்காகிலும் ஒரு பக்கம் இறைவனை அன்பின் மயம்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். இந்த அன்பின் மயமாக உள்ள ஒருவன் அவன் முன்னே நம்முடைய வணக்கத்தை செலுத்துவதற்கு நம்மை வருத்தி கொள்வதினால் இறைவன் மகிழுவான்னு நம்புவோமா? சின்ன கேள்வி இது. நம்மை வருத்தி கொள்வதினால்தான் இறைவன் மகிழுகிறான் என்றால் நம்ம இறைவனை எப்படி காட்டுறோம்? என்னுடைய மொழியில் சொல்லணும்னா அரங்கரையா சொல்லிட்டார், இயல்பாக பேசுங்கன்னு. கடவுளை என்ன பண்ணி வைத்திருக்கிறோம்? ஒரு சாடிஸ்டாக பண்ணி வச்சிருக்கோம். அது தவறு. எந்த வழிபாட்டு முறைகளிலும் சடங்கியல் நோக்கில் தன்னை துன்புறுத்தி கொள்ள வேண்டும் என்று எங்குமே குறிப்பிடப்படலை. இது ஒரு உண்மையான விளக்கம், சமூகத்தில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு மெய்மை. இது இறைவனிடம் இதுகாரும் கொடுத்ததற்கு நன்றி பாராட்டுங்கள். மேலும் இது வேண்டும் என்று உங்களை வருத்தி கொண்டு உடலையும் உணர்வினையும் கெடுத்து கொள்ளக்கூடிய அளவில் எதனையும் மேற்கொள்ளாதீர்கள் என்பது இவரினுடைய வேண்டுகோள். கோபம்தான், கோபத்தை நாகரீகமாக ஒரு வேண்டுகோளாக சொல்லினார். அந்த தலைப்பு மிக இன்றியமையாதது. அடுத்தது ஒரு சீன தத்துவத்தை முன்னெடுக்கிறார், இருமை கோட்பாடு. இருமை கோட்பாடு உலகம் தோன்றிய நாள் தொட்டு இருக்கு. அதை சைனர்கள் முன்னெடுத்தார்கள். அதாவது நன்மை என்று ஒன்று இருந்தால் அதற்கு நேர் எதிரான இணையான தீமை இருக்கும். அல்லது மாற்றி புரிந்து கொள்ளலாம், எங்காயிலும் ஒரு துன்பம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு உண்டான தீர்வாகிய இன்பம் ஒன்று இருந்தாக வேண்டும். அப்போ அந்த இன்பம் துன்பம் என்கின்ற இருமையில் நீங்கள் ஒன்றை பார்த்தீர்கள் என்றால் மற்றொன்றை தேடுதற்கு உங்களுள் ஒரு ஊக்கம் பிறக்க வேண்டும். ஏன்னா ஒரு நாணயத்தின் இரு பகுதி தான் இருமை கொள்கை. ரெண்டு பகுதியும் இருக்கின்ற வழக்கம்னா வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும். எல்லாமே முழுமையுமாக நன்மையாகவே இருந்து விட்டால். இப்போ ஜோதிடத்தை பற்றி பேராசிரியர் சொல்லும்போது அவர் எண் கணிதத்தை வைத்து கொண்டு சொன்னார். இயல்பாக ஜோதிடத்தில் ஒன்றை சொல்லுவார்கள், 30 ஆண்டுகள் யார் ஒருவனும் தாழ்ந்து வாழ்ந்ததில்லை, 30 ஆண்டுகள் தொடர்ந்து யாரும் உயர்வாகவும் இருந்ததில்லை. ஏன்னா கோள்களினுடைய போக்குகள் அவ்வாறு இருக்கும். அப்போது நம்மை வகுக்கக்கூடிய கோள்களின் செயலே ஒரு துன்பச் சூழ்நிலை தருகிறதுனா 30 ஆண்டுகள் தான். எல்லா கோள்களும் அதன் பாதையிலும் 30 ஆண்டுகள் நமக்கு மனித வாழ்க்கையில் கொடுக்கும். மீதி 30 ஆண்டுகள் நிச்சயமாக நன்மையை கொடுக்கும் என்பது ஜோதிட நம்பிக்கை. அப்படிப்பட்ட சூழல்ல இருமை கொள்கை என்பது நாம் ஒரு சார் பகுதியில் நின்று கொண்டு வாழ்க்கை துன்பமயமானது என்று சிந்திக்கக்கூடாது. துன்பமயமான அந்த சிந்தனையினுடைய முடிவு நிச்சயமாக இன்பத்தில் தான் இருக்கும். ஆகவே அந்த இருமை கொள்கையை புரிந்து கொள்ளுதலுக்கு ஒரு தோற்றுவாயை சொல்லி இதை நான் சொல்லுவதற்கு முனைகிறேன்னு ஆசைப்பட்டிருக்கேன். மனித வாழ்க்கை என்பது இந்த இருமை கொள்கை தான். கிரேக்க தத்துவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டின் அடிப்படையில் தான் அவர்கள் சிந்தனையே உருவாக்கி இருக்கிறத பார்க்கலாம். த ட்ராஜடி அண்ட் காமெடி, இந்த இரண்டுமே அவர்களினுடைய இருமை கொள்கையினுடைய முன்னோடியான சிந்தனை. ஒன்று உலகம் துன்பியலாக இருக்கும், இல்லை என்றால் இன்பியலாக இருக்கும். இரண்டினுடைய சேர்க்கை தான் இருமை என்பதை விளக்கி இருக்கிறார். அந்த கட்டுரையும் ஒரு அழகான கட்டுரை. அடுத்தது, சரி, அணுகுகின்றவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களை தாய் அன்போடு நாம் ஆதரிக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவை. பாரதி ஒரு இடத்துல ரஷ்ய புரட்சி என்ற கவிதையில் சொல்லுவான், நிதி மிகுந்திருந்தது என்றால் பொற்குவையை தாருங்கள், அல்லது உங்களிடம் மிகுதியான பொருள் இல்லை என்றால் காசுகள் தாருங்கள், அதுவும் இல்லை என்றால் நற்சொல்லை அருளுங்கள். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதியற்றவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் நற்சொல் அருளீர். இந்த நல்ல சொல்லை சொல்லுதல் போதுமானது. வேறு எந்த முயற்சியும் நாம் செய்ய வேண்டும். இனிமையாக பேசுதல், நம்மை நாடி வரக்கூடியவர்களுக்கு இதை காட்டிலும், மீண்டும் பேராசிரியரை தான் அழைக்கிறேன், ஏக்கம் இருக்கிறவர்களுக்கு ஹிருதய நோய் வரும் என்றார். இதய நோய் வரும். கோபப்படுபவருக்கு
சிறுநீரகங்கள் பழுதுபடும்னார். இந்த இரண்டினையும் வராமல் தடுக்கணும்னா நம்மை நாடி வரக்கூடியவற்றை இனிமையாகவும் அன்பாகவும் பேசுங்கள். இது ஒரு தொடர் நிகழ்ச்சி. இப்பவும் சொல்லுகிறேன், நம்மிடம் இருக்கக்கூடிய இனிமை பிறரோடு தொடர்பு படுகின்ற பொழுது அவர் அதனை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பார். அப்போ இந்த உலகமே ஒருவர் மாட்டு ஒருவரிடம் இருந்து பெற்று பெற்று இன்பச் சூழலை உருவாக்கும். இது ஒரு மிகப்பெரிய வலுவான அலை. அது இந்த வானொலியில் ஒலி அலைகள் வருவது போல மனித மனதிலிருந்து தோன்றக்கூடிய அந்த இன்பம் என்கின்ற, மகிழ்ச்சி என்கின்ற, கருணை என்கின்ற உணர்வுகள் அலையாக தோன்றி சார்ந்தவர்களை மேலும் அமைதிப்படுத்தும். அந்த அமைதிப்படுத்தினாலே போதும். இன்றைய உலகத்திற்கு எது தேவைன்னா ஆன்மீகத்தின் வழி அமைதி தான் தேவை. இந்த அமைதியற்ற நிலைதான் எல்லோரையும் தவறாக சிந்திக்க வைத்து கொண்டிருக்கிறது. அண்மை காலத்தில் பார்க்கக்கூடிய போர்கள் கூட அப்படி. இன்றைக்கு செய்தித்தாள் முழுவதும் அந்த கொடுமையான போர்களை பற்றின செய்திகள் ஏன் வருகிறதுன்னா அமைதியின்மை. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும்ன்ற சிந்தனை வந்துவிட்டால் அதனை தருதற்கு நம்மால் இயன்றது என்ன என்ற உணர்வை தாயன்போடு அணுகினால் எல்லோரும் எல்லாமும் பெறலாம். அந்த அடிப்படையில் இந்த கட்டுரை தாயன்போடு ஒன்றை அணுகுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து முடிவாக பேசக்கூடியது நல்லோரே இந்த நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். ஒருவரை அணுகுகின்ற பொழுது நாம் என்ன உணர்வோடு போகிறோம் தெரியுமா? ப்ரொஜிடிஸ்டோடு போகிறோம். ஒரு முன் வரைவு சிந்தனை நமக்குள்ளே வந்து விடுகிறது. அவர் இப்படித்தான், அவர் இப்படித்தான் பேசுவார், அவர் இப்படித்தான் இருப்பார், அவரிடம் போவதினால் பயனில்லை என்று அவரை பற்றி தெரியாமலேயே அவரை அணுகுகின்ற பொழுது நாம் மிகப்பெரிய அளவில் அவரை பற்றின ஒரு கருத்து கணிப்பை செய்திருப்போம். அது தவறு. நீங்கள் நல்லவர் என்ற எண்ணத்தோடு அவரிடம் செல்லுங்கள். ஒரு கால் அவர் உள்ளத்தில் அந்த நல்லது இல்லாமல் போயிருந்தாலும் உங்களினுடைய நம்பிக்கை, அதனால் ஏற்பட்ட உடன்பாட்டு அதிர்வுகள் அவரை நல்லவராக சிந்திக்க வைக்கும். இதான் அடிப்படை. இது ஒரு பலமான உணர்ச்சி. போகின்ற பொழுது டோன்ட் கோ வித் எனி ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸ். ஏனென்றால் தகுதி என்பது நாம் செய்யக்கூடிய செயலில் இருக்கிறதே ஒழிய நாம் வகிக்கக்கூடிய பதவியிலோ பெற்ற பட்டங்களிலோ இல்லை. ஒருவரை அணுகுகின்ற பொழுது அந்த அணுகுதல், அவரிடம் இருக்கக்கூடிய நன்மை நமக்கு பயன்படும் என்ற எதிர்பார்ப்பு என்ன இருக்கிறதோ அது நன்மையின் அடிப்படையிலே அணுகி பாருங்கள். அவர் தவறானவராக இருந்தாலும் நம்முடைய இந்த அணுகுமுறை, நம் உள்ளத்தில் தோன்றின சிந்தனை, இவைகளினால் அவர் நல்லவராக நமக்கு செயல்படுவார். இந்த கட்டுரைகளை எல்லாம் சொல்லிட்டு இவர் முடிவாக இவர்கிட்ட இருக்கக்கூடிய நான் மிக அளவில் ரசித்த ஒன்று எதுன்னா, சித்தர் இலக்கியத்தை மேற்கோளாக காட்டுகிறார், ஆழ்வார் பாசுரத்தை மேற்கோளாக காட்டுகிறார், தேவாரங்கள் மேற்கோள், திருக்குறள் மேற்கோள். இன்றைய உலகிலே இந்த இலக்கியங்களை எல்லாம் தேடி படிக்கணும். இவரால் காட்டப்பட்ட மேற்கோள், அந்த மேற்கோளின் வழியாக அந்த மூல நூல்களை தேடி படிக்கணும். அதை விட லகுவான ஒரு வேலை செய்திருக்கிறார். எடுத்துக்கொண்ட கட்டுரைகளுக்கெல்லாம் மிக அழகாக பொருத்தமான இன்றைய நடைமுறையில் இருக்கக்கூடிய திரைப்பட பாடல்களை மேற்கோளாக காட்டியிருக்கார். அது ஒரு பெரிய, நான் அவர்கிட்ட அதை எதிர்பார்க்கல. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவரோடு நாங்கள் பண்ணியிருக்கக்கூடிய விவாதங்கள்லாம் நிறைய ஆழங்கால் பட்ட விவாதங்கள். அப்படிப்பட்டவர் திரைப்பட பாடல்களை கொண்டு தான் சொல்ல வந்த கருத்துக்களுக்கு அரண் செய்வது போல எடுத்து பொருத்தமுறை ஒரே நோக்கம்தான், இந்த நூலை எல்லோரும் கற்க வேண்டும். வேற ஒரு நோக்கமும் இல்லை. வெறும் சித்தர் மேற்கோளாகவே கொடுத்தால் யாருக்கு புரியும்? அதற்கு என்று தனி ஒரு ஆசிரியர் வேணும், அதை கற்பதற்கு என்கின்ற ஒரு முறை வேணும், பயிற்சி வேணும். திரைப்பட பாடல் ரொம்ப எளிமையானது. அதாவது பாடலில் பொருள் சொல்லும்போது நாங்கள் சொல்லுவோம், ஒன்று திராட்சா பாகம்னுவோம், சிலதை கதலி பாகம்னுவோம், மூன்றாவதை நாரிகேளம்னு சொல்லக்கூடிய தேங்காய்னுவோம்.
இந்த திராட்சா பாகம்னா பாட்டை திராட்சை சாப்பிடுவது போல் அப்படியே பாட்டு படித்த உடனே புரிஞ்சிடும். கதலி பாகம்னா கொஞ்சம் மெனக்கட்டு தோல் உரிக்கணும். சில பாடல்கள் அப்படி. மூன்றாவது நிலையில் இருக்கிற பாடல் தேங்காய் போல மட்டையை உரிக்கணும், ஓட்டை தகர்க்கணும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய தேங்காயை உண்ணணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடல்களுக்கு மிக எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய அளவில் திராட்சா பாகமாக திரைப்பட பாடல்களை மேற்கோளாக காட்டி மீண்டும் சொல்லுகிற இப்படிப்பட்ட திரைப்பட பாடல்களெல்லாம் இவருக்கு தெரிந்திருக்கும் என்பதே எனக்கு வியப்பு. ஏனென்றால் எங்கள் துறை பற்றின அனுபவம் எங்களுக்கு தெரியும். நான் அவர் திரைப்படங்கள் எவ்வளவு பார்ப்பார்னு தெரியாது, நான் பார்க்கக்கூடியவனே அல்ல. நான் திரைப்படங்கள் பக்கத்துக்கே போனதில்லை. வேடிக்கை என்னவென்றால் ஒரு சில திரைப்படங்களில் நடித்தும் இருக்கிறேன், இருந்தாலும் அந்த படங்களையே நான் பார்த்தது கிடையாது. அது ஒரு முடிவு வேண்டாம் என்று. என்ன காரணம்னாக்க இவருடைய இந்த அறச்சீற்றத்திற்கு அடிப்படை எதுன்னா சித்த இலக்கியத்தில் ஈடுபட்ட ஒரு நெறி, அதற்கு என்று பல செய்திகளை தேடி தேடி சேகரித்திருக்கிறார். தன்னால் சேகரிக்கப்பட்ட இந்த கருத்துகள் அதை இந்த சமூகம் ஏற்காமல் நிராகரிக்கிறதே, மறுக்கிறதே. இந்த சமூகம் என்னவாகும் என்ற எதிர்காலம் பற்றின கவலை. இன்றைய வாழ்நாளில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் தனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கவலை இல்லை என்றால் நாம் வாழுவதில் அர்த்தமே இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். யாரோ நெட்ட மரத்திலிருந்து நாம் மாம்பழம் உண்ணுகிறோம். நாம் வாழும் காலத்தில் அடுத்து வரக்கூடிய தலைமுறை மாங்கனியை உண்ணுவதற்கு நாம் ஒரு மரமாவது நட வேண்டாமா? அதுதான் இந்த நூல். தன்னுடைய அறச்சீற்றம் இனி வரக்கூடிய தலைமுறையில் பெரும் கோபமாக உருவாகி இந்த சமூக கேட்டினுக்கு இந்த தவறுகள் காரணமாகி விடக்கூடாது. ஆகவே இந்த தவறுகளை அது தோன்றிய நிலையிலேயே எவன் ஒருவன் தன்னை திருத்திக் கொள்ளுவதற்கு முயலுகிறானோ அவனுக்கு நான் சொல்லாமல் சொல்லுவதற்கு வந்திருக்கிறேன். இந்த சொல்லலாமா என்கின்ற நூலின் வாயிலாக நன்றி, வணக்கம்.